நம்ம இந்த ப்ரெசன்டேஷனில் மல்டிப்ளெக்ஸரை பற்றி பார்க்க போகிறோம். டிபிசியோட கண்டினியூ. ஓகேங்களா? Multiplex is one type of combination circuits that select binary information from one of many inputs. That means many inputs and single output. ஓகேங்களா? மல்டிப்ளெக்ஸ் வந்து n number of inputs இருக்கும், single outputs இருக்கும். சரிங்களா? n number of inputs, output வந்து single தான், only one input output. ஓகேங்களா? என்னோட டைப்ஸ் வந்து 2:1, 4:1, நெக்ஸ்ட் 8:1, 16:1 சொல்லி போயிட்டுருக்கோம். ஓகேங்களா? ஃபஸ்ட் நம்ம எக்ஸாம்பிள் வந்து 2:1 மல்டிப்ளெக்ஸர் பார்க்க போகிறோம். இந்த 2:1 மல்டிப்ளெக்ஸரில் ரெண்டு இன்புட், அதாவது D0 D1 ரெண்டு இன்புட் கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் ஒரு எனேபிள் இன்புட்டு, ஒரு செலக்டர் லைன். ஓகேங்களா? ஒரு எனேபிள் இன்புட், ஒரு செலக்டர் லைன் கொடுத்துருக்கோம். டோட்டலாக இது ஃபுல்லாகவே இன்புட்ஸ். D0 D1 ஒரு இன்புட்டு, எனேபிள் லைன் ஒரு இன்புட்டு, S வந்து ஒரு இன்புட்ஸ். Sன்றது செலக்டர் லைனு, E வந்து எனேபிள் பின்ஸ். ஓகேங்களா? நம்மளோட பவர் சப்ளை வந்து ஈன்றது ஆக்சுவலாக வந்து எப்போவுமே வந்து ஒன்றா இருக்கும். எனேபிள் பின் வந்து ஒன்றா இருக்கும். ஓகேவா? நமக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து y ஈக்குவல் டு அவுட்புட் நமக்கு என்னென்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் என்னோட ஃபங்க்ஷன் டேபிள் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம கொடுக்குற இன்புட் எல்லாமே இந்த எனேபிள் பின்லேயும் செலக்டர் பின்லேயும் தான் கொடுப்போம். D0 D1 இருக்காது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து எனேபிள் பின், அடுத்து செலக்டட் அவுட்புட். எனேபிள் பின் நம்ம 0 கொடுத்தோம்னா எஸ்ஸோட வேலை செலக்ஷன் லைன் வந்து எக்ஸ் தான். ஓகேங்களா? நீங்கள் என்ன கொடுத்தாலுமே நமக்கு இங்கே அவுட்புட் வராது, அதனால் எக்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து எனேபிள் பின் வந்து 1 கொடுக்கும்போது செலக்டர் லைன் 0 கொடுத்தோம்னா நமக்கு வந்து D0 வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். நெக்ஸ்ட் அதே மாதிரி எனேபிள் பின் 1, எஸ்ஸோட வேல்யூ செலக்ஷன் லைன் வந்து 1ன்னு கொடுத்தோம்னா நமக்கு கிடைக்கிற அவுட்புட் வந்து D2. ஓகேங்களா? நமக்கு அப்போ இதனோட கேமேஃப் வந்து எப்படி எழுதுவோம்? சிம்பிளிஃபைடு எக்ஸ்பிரஷன் y ஈக்குவல் டு D0, இந்த வேல்யூ. ஓகேங்களா? D0 S பார், எனேபிள் பின் வந்து E. ஓகேங்களா? இந்த வேல்யூ நல்லா பாருங்கள். D0 இந்த வேல்யூ வந்து D0, எஸ்ஸோட வேல்யூ வந்து 0, எனேபிள் பின் வந்து 1. ஓகேங்களா? அதான் நம்ம D0 எனேபிள் பின் எஸ் பார் ப்ளஸ்ஸு. அடுத்து நம்ம செகண்டுக்கான பூலியன் எக்ஸ்பிரஷன் எழுத போகிறோம். இது வந்து எனேபிள் பின் E, எஸ், D2. ஓகேங்களா? பாருங்கள் எழுதியிருக்கோம். ஓகேவா? நம்ம அடுத்த ஸ்டெப்பில் வந்து எனேபிள் பின் வந்து பாருங்கள், E வந்து காமனாக வெளியிட்டோம்னா D0 S பார் ப்ளஸ் D1 S. ஓகேங்களா? நம்ம இது வந்து எக்ஸ்ஆர் கேட்லேயும் எழுதலாம், பார்த்துக்கலாம். சரிங்களா? இங்கே வந்து D0 இருந்துச்சுன்னா நம்ம சரி y ஈக்குவல் டு எனேபிள் பின் E ஆஃப் D0 S பார் ப்ளஸ் D1 S. ஓகேங்களா? இப்படி எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட் இதுக்கான லாஜிக்கல் டயக்ராம் வந்து ட்ரா பண்ண போகிறோம். D0 அந்த பின், ஃபஸ்ட் இந்த பின். ஓகேங்களா? இது அப்படியே எடுத்து D0 E S1, D0 வேல்யூ, எனேபிள் பின் வந்து நமக்கு ஆல்வேஸ் I, அந்த E பின்னு நம்ம கொடுத்துருக்கு. அடுத்து S பார். ஓகேவா? நம்ம இங்கே S எடுத்திருக்கோம், ஒரு நாட் கேட் இங்கே ஃபிக்ஸ் பண்ணதுனால இது S பார் ஆகிடுச்சு. ஓகேவா? இங்கே பாருங்கள், இது எஸ்ஸு, நம்ம இங்கே ஒரு நாட் கேட் கொடுத்தனால இது வந்து S பார் ஆகிடுச்சு. இது ஃபஸ்ட் ஆண்ட் கேட். ஓகேங்களா? மல்டிபிள் இருக்குது. நெக்ஸ்ட் அதே மாதிரி D1கானது, D1 ஒரு இன்புட்டு எஸ், D1 ஒரு இன்புட்டு, எனேபிள் பின்னு எஸ். D1 எஸ்லேருந்து ஒரு வேல்யூ, எனேபிள் பின்லேருந்து ஒரு லைன் நம்ம எடுத்து இது ரெண்டு கேட்டு ரெண்டும் சேர்த்து ஒரு ஆர் கேட் பண்ணியிருக்கோம். சரி, ரெண்டுமே ப்ளஸில் எடுக்கணும், ஆர் பண்ணி கொடுத்து நமக்கு y ஈக்குவல் டு அவுட்புட் கிடச்சிருக்கு. இது 2:1 மல்டிப்ளெக்ஸோட ப்ரெசன்டேஷன். ஓகேங்களா? 2:1 மல்டிப்ளெக்ஸில் என்னோடய ப்ரெசன்டேஷன். ஜென்ரலாக மல்டிப்ளெக்ஸர்னால் என்னென்னு கொடுத்துருக்கோம், அதனோட டைப்ஸு, அதோட எக்ஸாம்பிள் வந்து ஒரு 2:1 இதனோட சிம்பிள், 2:1 மார்க்ஸோட சிம்பிள் பார்த்துருக்கோம். அதோட ஃபங்க்ஷன் டேபிள், அதுக்கான லாஜிக்கல் டயக்ராம் வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து 4:1 மல்டிப்ளெக்ஸை பார்க்கலாம். தேங்க்யூ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.